வெல்கம் டு விடியல் ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ரைட்டிங் ஆங்கிலம் மற்றும் தமிழ் அப்புறமா எண்கள் நம்பர்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் வர வீடியோஸில் எப்படி ரைட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கர்சிவ் ரைட்டிங்கில் ஏபிசிடி இசட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் இப்படி தான் சிங்கிளாக இருக்குது. ஆக்சுவலாக ஏபிசிடி 26 லெட்டர்ஸ், இது எப்பயுமே மாறாது. ஓகேவா? இதில் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, கர்சிவ் ரைட்டிங்கில் ஒரு 6 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதை வந்து பார்ட்டாக நம்ம வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 26 லெட்டர்ஸை 5 டேஸில் நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 5 லெட்டர்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா 5 டேஸில் இந்த 26 லெட்டர்ஸையும் எழுதி முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், பேராகிராஃப்ஸ் போகும்போது உங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கர்சிவ் ரைட்டிங்கில் 6 பார்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். பாடி லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னா, பாடி லெட்டர்ஸ் ACEIMNORSUVWX. இந்த லெட்டர்ஸை வந்து பாடி லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த 4 லைனில் டூ லைனில் மட்டும் இந்த வேர்ட்ஸ் வரும். இது எல்லாமே ஒரே லெவலில் தான் வரும், எப்பயுமே மாறாது. அந்த விஷயத்துக்காக இதை வந்து பாடி லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைக்கு மேலே ஸ்டிக்கு போகிறதுனால இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே BDHKLT இது எல்லாத்தையுமே ஆண்டனா லெட்டர்ஸ் அல்லது ஹெட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ACEIMNORSUVWX மொத்தம் 13 லெட்டர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 6 லெட்டர் ஹெட் லெட்டர் BDHKLT ஒரு 6 லெட்டர்ஸ். 13 + 6 19. அதுக்கப்புறமா ஃபேன்சி லெட்டர். ஆக்சுவலாக இந்த 4 லைன்லேயுமே இருக்கிற லெட்டர்ஸ்லையே எல்லா லைனையுமே டச் பண்ணுற லெட்டர் அப்படின்னா இந்த ஃபேன்சி லெட்டர் எஃப்பை தான் சொல்கிறாங்க. இது ஏன் ஃபேன்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ரைட் பண்ணும்போது 4 லைனில் வருது, ப்ளஸ் அது போக இதோட ஸ்டைலை குழந்தைங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ரிப்பன் நாட்டுன்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு போய் இங்கே இந்த ரிப்பன் எடுக்கும்போது இந்த ஸ்டைல் வந்து பசங்களுக்கு ஃபேன்சியாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து ஃபேன்சி லெட்டர்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்பன் நாட் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து இந்த ஃபேன்சி லெட்டர் எஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கிஃப்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து நாட் போட்டு கொடுப்போம். அந்த ஸ்டைல் வர்றதுனால குட்டி சில்ட்ரன்ஸுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த லெட்டர் பேர் ஃபேன்சி லெட்டர் எஃப். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக் லெட்டர்ஸ் கிடையாது, ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா பி. ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கீழே ஒரு ஸ்டிக் மாதிரி வந்து திருப்பி ரிட்டன் மேலே போகுது இல்லையா, அதனால் இந்த லெட்டர் வந்து ஒரு லைனில் மட்டும் வர்றதுனால இந்த லெட்டருக்கு பேர் ஸ்டிக் லெட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நெவர் ஜாயினர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நெவர் ஜாயினர் Q இது வந்து யாருடையுமே சேராது. நான் மட்டும் தனியாக தான் நிற்பேன், இண்டிவிஜுவலாக தான் நிற்பேன். நம்ம நாட் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், பட் இதை வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் இதை வந்து நல்லா வாசிக்க முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து இதில் எடுக்கிற நாட் வந்து R மாதிரி தெரியும். அந்த ரீசனுக்காக இதில் வந்து எந்த லெட்டருமே ஜாயிண்ட் ஆகாது. Q தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லெட்டர் கீழே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கர்சிவ் ரைட்டிங்கை முறையாக படித்தவங்க Qக்கு அடுத்து வர லெட்டரை கீழே இருந்து தான் எடுப்பாங்க, ஜாயினராக எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த லெட்டருக்கு பேர் நெவர் ஜாயினர். நெக்ஸ்ட் லெட்டர் ரிட்டன் லெட்டர்ஸ். முதல்ல 19 லெட்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபேன்சி லெட்டர் 1 F 20, அதுக்கப்புறம் ஸ்டிக் லெட்டர் 1 21, அடுத்து நெக்ஸ்ட்டு Q 22, அதுக்கப்புறமா ஒரு 4 லெட்டர்ஸ் GJYZ. இந்த லெட்டர்ஸ் வந்து ரிட்டன் பேக் லெட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இட்டாலிக் ஸ்டைல் நம்ம எழுதும்போது G வந்து கீழேயே நிற்கும், J கீழேயே நிற்கும், Y கீழேயே நிற்கும், Z கீழேயே நிற்கும். பட் இந்த கர்சிவ் ரைட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரிட்டன் மேலே போனால் தான் கர்சிவ் ரைட்டிங்கில் அடுத்த லெட்டர் ஜாயின் ஆக முடியும். இந்த கர்சிவ் ரைட்டிங்கோட ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரை, ஒரு வேர்டில் ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரை விட்டுட்டு போகாது. அதுதான் இதோட ஹைலைட். ஜாயின் பண்ணி தான் எழுதணும். அதனால் இந்த ரிட்டன் வந்துட்டு போகிறதுனால கீழே இருந்துட்டு ரிட்டன் போய் மேலே இன்னொரு வேர்டு எடுக்கிறதுனால இந்த லெட்டர்ஸுக்கு ரிட்டன் பேக் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. GJYZ மொத்தம் 26 லெட்டர்ஸ். இதை இந்த ரேஷியோவில் தான் பிரிச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோங்கிற விஷயத்தை தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ABCD நம்மளோட முன்னோர்களும் சரி நம்மளும் சரி படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட குழந்தைகளும் சரி படிக்கிற லெட்டர்ஸ் ABCD 26 லெட்டர்ஸ் இது மட்டும்தான் தெரியும்.
இதில் இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு சந்தோஷப்படுறேன். பட் தெரிஞ்சவங்களா இருந்தால் இதுக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் என்னோடய பிள்ளைங்க ஹேண்ட் ரைட்டிங் சரியாகவே எழுதலை, நான் இவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற முதல்ல பேரண்ட்டு பழகிக்கோங்க. பேரண்ட்டு பழகிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக செம்மையாக வரும். உங்களோட பெஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங்க்கு நான் பொறுப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுங்கிற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இதை வந்து நம்ம பேசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல் வீடியோவாக நம்ம வந்து போட போகிறோம். இந்த ABCD 26 லெட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்ன லெவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் கொடுக்க போகிறேன். இப்போ 4 லைன் நோட்டு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். 4 லைன் நோட்டில் தான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பழகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட் வந்து என்ன நேமில் வாங்கணும் அப்படின்னா எந்த நோட்டுக்கும் நான் வந்து ரெஃபர் பண்ணலை. நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸ் இருக்கணும், அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா குவாலிட்டியான நல்ல தரமான பேப்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி பிராண்டடாக வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரே மாதிரி ஈவனாக வரக்கூடிய லெட்டர்ஸ், இந்த லைன்ஸ் 4 லைனும் ஈவனாக இருக்கும். நம்ம சிம்பிளாக 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கினோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் மாறும். நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அதுக்கான என்ன பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குற விஷயங்கள் மாறி போயிடும். ஸோ நல்லா பிராண்டடாக நீங்கள் வந்து நோட் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது 4th லைன், இது மாறவே மாறாது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ் தான் கொடுக்க போகிறோம். செகண்ட் லைனில் புள்ளி வச்சு அழகாக ஒரு டேர்ன் பண்ணுறோம். செகண்ட் லைனை டச் பண்ணுறோம், அந்த லைன் மேலே தேர்ட் லைனை டச் பண்ணுது, ஃபஸ்ட் லைனை டச் பண்ணுது, ரைட் ஹேண்ட் கொஞ்சமாக அந்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ராவல் பண்ணுறோம். ஒன்ஸ் மோர் பாருங்கள், போடுறேன், கிராஸாக போடுறேன், இந்த ஸ்லாண்டிங் லைன் மேலே போய் ரைட் டேர்ன் பண்ணி செகண்ட் லைனை டச் பண்ணுது. செகண்ட் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், திருப்பி செகண்ட் லைனில் தான் முடிக்கிறேன். இதுக்கு பேர் டிக் மார்க்னு சொல்லலாம், லூப்புன்னு சொல்லலாம். இதுதான் ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு வேர்டுக்குள்ளே ஒவ்வொன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜாயினர். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெட்டரை வந்து ஜாயின் பண்ணி எழுத முடியும். இதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதை இப்படி கொண்டு போய் இப்படி முடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இப்படி போடுவாங்க, அழகாக கொண்டு போய் இப்படி முடிச்சிருவாங்க, அப்படி இல்லை. இதெல்லாம் எப்படி எழுதணும், ஒரே லெவல் தான், ஒன்றுமே கிடையாது. கிராஸாக எழுதணும், கர்சிவ் வரணும், இழுத்து எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனாக அப்படிலாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் மாறாது. கிராஸில் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் சூப்பராக செம்மையாக மாறும். நெக்ஸ்ட் நீங்கள் இதை ப்ராப்பராக ஒரு லெட்டரை வந்து ஒரு லெட்டரோ ஒரு ஹேண்ட் ப்ராக்டிஸோ ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல முயற்சி வந்து நல்ல பயிற்சியாகவும் இருக்கும், முயற்சியாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு லைன் மட்டும் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது, குட் ஹேண்ட் ரைட்டிங்காக கொண்டு வர முடியாது. பெஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் கொண்டு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டில் ஒரு டிக் மார்க் வந்து 1 2 3 4 5 மினிமம் 5 லைன்ஸ் வந்து இந்த கோடு போட்டுக்கோங்க. 1 2 3 4 இந்த மாதிரி 4 போட்டுக்கோங்க. 4 கோடு போட்டுக்கோங்க, 5 டிக் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இதை நோட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் எப்படி இதை ரைட் பண்ணணும் அப்படின்னா இப்போ டிக் மார்க் போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை இப்படி தான் போட்டிருக்காங்க, கொக்கி மாதிரி போட்டிருக்காங்க, எஸ்பெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சிடவே கூடாது. என்ன பண்ணணும், அழகாக இங்கேருந்து செகண்ட் லைனில் புள்ளி வச்சு போட்டு அழகாக ஸ்லாண்டிங் லைன் ரைட் டர்ன். இதையும் நீங்கள் பார்க்கும்போது சேமாக டிட்டோ ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கே போகணும். அடுத்த லைனில் சரி பண்ணுவோம்னு போனால் சரி பண்ணவே முடியாது. இதையும் பார்த்து ஈக்குவலாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த லைனுக்கே போகணும். அதுக்கப்புறமா இந்த லைனை பார்த்து தான் நீங்கள் இது போடணும். அதே மாதிரி இந்த லைனை பார்த்து தான் நீங்கள் இங்கேயும் ரைட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல் பேஜையும் நீங்கள் வந்து மிஸ்டேக் இங்கே வந்து யார் டீச்சர்ஸ் எழுதியிருக்காங்களா இல்லை ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்களா தெரியாது. நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு டியூட்டர், உங்களுக்கு நீங்கள் தான் டீச்சர், நீங்கள் தான் உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை பார்த்து டிட்டோ மக்கப், அதாவது இதை வந்து எப்படி இருக்குது அப்படியே டிட்டோ அதே மாதிரி போடணும், அவ்வளோதான் மேட்ரு. இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லெட்டரையும் இண்டிவிஜுவலாக எழுதிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் மாறிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த லைனை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க.
இதையும் ஒரு பேஜில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்லாண்டிங் லைன் இங்கே போய் முடிக்கட்டும். இந்த ஜே கிராஸாக போடுற மாதிரி பசங்க ஒரு கொடைக்கம்பி அப்படின்னு கூட சொல்லலாம், அம்பரலாவோட ஸ்டிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கான பயிற்சி அப்படின்னா ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கர்சிவாக கொண்டு வர்றதுக்கான பயிற்சி தானே ஒழிய. பட் இது லெட்டர்ஸ் இல்லை, இது ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் பேசிக், அவ்வளோதான். ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் இது பேசிக். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை லூப் போட்டு அழகாக கொண்டு போக முடியும். நீங்கள் ரைட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்ஸ்லையும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு அழகாக சூப்பராக போடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஒரு குட்டியாக நம்ம பசங்க வந்து ஒரு ஸ்டைலாக அவனோட ட்ராயிங் மைண்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி விடணும், அவனை வந்து டியூன் பண்ணி விடணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பயிற்சி இப்படிலாம் போட்டு எதையாவது ஒன்று வரைய வச்சு அவனை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்காக, எங்கே இதை நீ வரைஞ்சி காட்டு, எங்கே நீ இது வரைஞ்ச காட்டுன்ற மாதிரி அவனை வந்து ஒரு அழகாக ஒரு குட்டி குட்டியாக எதையாவது ஒன்று போட்டு அவனை வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், தயார் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுனா நம்ம வந்து பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிப்பாங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கு ஹேண்ட் ரைட்டிங் தேவையோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் பெற்ற இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்கூல்களில் ஹேண்ட் ரைட்டிங் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக 26 days, ரொம்ப அதிகம் 5 இந்த 26 லெட்டர்ஸை 5 daysல நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அதைபடி ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே மாதத்தில் கர்சிவ் ரைட்டிங் என்னை விட நீங்கள் வந்து பெஸ்ட் ட்ரெயினர் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத தெரியாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் குட் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினராக கூட நீங்களும் எக்ஸ்ட்ரா உங்களோட நாலேஜை வளர்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.